இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். கல்லாமை. அதிகாரம் கல்லாமை. குறள் எண் 404. கல்லாதான் ஒட்பங் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். கல்லாதான் ஒட்பங் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், கல்லாதவனது உண்மை ஒரோ வழி மிக நன்றாயிருப்பினும் அறிவுடையார் அதனை உண்மையாக கொளார் என்கிறார். கல்லாதவர்களுடைய பேச்சில் அறிவுடைமை தோன்றாது. அவர்களுடைய பேச்சை யாரும் விரும்பி கேட்க மாட்டார்கள். அவர்களுடைய பேச்சை யாரேனும் விரும்பி கேட்டாலும் அந்த பேச்சை போற்றி மதிக்க மாட்டார்கள். எனவே தன் பேச்சை பிறர் மதிக்க வேண்டுமென்றால், தன்னுடைய அறிவை பிறர் பாராட்ட வேண்டுமென்றால் நன்றாக கற்க வேண்டும், நிறைய கற்க வேண்டும். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு தான் இந்த கல்லாமையும் அதிகாரத்தையும் சொல்லுகிறேன். முதலில் கல்வியை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இப்போது ஒரு கல்லாமை இருந்தால் எப்படி அவனுடைய நிலை இருக்கும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வப்புலவர் உணர்த்தியுள்ளார் என்றால், அப்போ கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்னு பாருங்கள். இப்போ நம்மளை என்ன செய்கிறோம், பேப்பரில் எழுதுகிறோம். ஆனால் அவர் எழுத்தாணி மூலம் ஓலையில் எழுதினார். அதனால் மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இப்போ எல்லாமே நன்றாக இருக்கிறது. ஒன்று வேற வந்துருச்சு. அந்த இனிமேல் உங்களுடைய படிப்பு ரொம்ப நன்றாக இருக்க வேண்டும். மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள், தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவ மதுரை.